கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் தேவ வசனம் ஸ்திரீகளை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள். நாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட விசேஷித்த பாத்திரங்கள். அந்த உருவாக்கப்பட்ட மனுஷிய குறித்து கர்த்தர் வேதனைப்பட்டார் தான். ஆனால் அதே மனுஷி ஸ்திரீகள் எவ்விதமாக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று அவர்கள் எழும்பினார்கள். நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு கூட ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்காக பரலோகத்துக்குண்டான காரியங்கள் எவ்விதமாக அவர்கள் முன் வைத்தார்கள்னு பார்க்கலாம். சரி, முதலாவது நம்ம ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நீர் கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதியை நாங்கள் வாசிக்க போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க ஆண்டவரே. ஸ்திரீகள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிற பாத்திரங்கள் நாங்கள். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஸ்திரீகளையும் ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்கள் கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் உம்மை பிரதிபலிக்கிறோம். உங்களுடைய திட்டத்தை எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஸ்திரீகள் பகுதியை மறுபடியும் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். மரியாள், 7 மரியாளுகளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம யோசிக்கலாம், யாரு 7 மரியாள்கள் வேதத்தில் இருந்து? மரியாள் இயேசுவின் தாயாகிய மரியாள். அடுத்தது மரியாள் மத்லேனா மரியாள். 3வது மார்த்தாள் மரியாள் லாசரஸ், 3வது மரியாள். 4வது மரியாள் யாக்கோபுக்கு ஜோஷுக்கு தாயாகிய மரியாள். ஆதி திருச்சபையில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு பெற்றிருக்காங்க. கிலேப்பாவுடைய மனைவியாகிய மரியாள் 5வது மரியாள். 6வது மரியாள் யோவான் மார்க்கின் தாய் மரியாள். அடுத்தது இன்னொரு மரியாள் ரோம்ல தேவனுடைய சுவிசேஷத்தை, அதாவது இந்த மரியாள் எல்லாம் எப்படின்னாக்கா ஆக்டிவா ஊழியத்தில் நிக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஊழியக்காரங்க வர்றவங்களை எல்லாரையும் ஊக்குவித்திருக்காங்க. தங்களுடைய சேவை, ஜெபம், பராமரிப்பு, அதுதாங்க முக்கியமானது. ஒரு ஊழியக்காரருக்கு பராமரித்து அவர்களை ஊக்குவித்தாக்கா அந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை எந்த விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தேவ ராஜ்யத்துக்கூடாது. ஸோ இந்த 7 மரியாளுகளும் ரொம்ப வல்லமையான காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது இயேசுவின் தாயாகிய மரியாள். நம்ம படிச்சிருக்கோம், அவங்களுடைய சரித்திரத்தை படிச்சிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். மரியாள் யோசேப்புக்காக நிச்சயிக்கப்பட்டவங்க. அந்த நேரத்துல தான் காபிரியேல் தேவதூதன் மரியாள் இடத்துல ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எவ்வளவு அருமையான வார்த்தை, டிக்ளரேஷன் பரலோகம் சொல்லுது பார்த்தீங்களா? இன்னைக்கு என்ன குறித்து பரலோகம் அந்த மாதிரி சொல்லணும், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஒவ்வொரு ஸ்திரீகளும் உங்களை வையுங்க, நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்குள்ள வரணும். அப்போ ஏதோ இந்த அம்மாக்குள்ள சில குணங்கள் பரலோகத்தை கவர்ந்தது. ஸ்திரீகளுக்குள்ளே
ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று யாரு? காபிரியல் தேவ தூதன் வந்து அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பேர் என்ன? இம்மானுவேல். இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறார். இப்ப நீங்க பாருங்க, ஏசப்பாவுடைய பேரு தமது ஜனங்களின் பாவங்களை தீர்க்கிற ரட்சகர். இந்த ரட்சகர் இந்த ஸ்திரீ மூலியமாய் வராங்க, மரியாளாகிய ஸ்திரீ. இந்த உலகத்துக்கு ஸ்திரீயாகிய ஏவாள் மூலியமா சாபமும் பாவமும் உள்ள நுழைக்கிறதுக்கு ஒரு கருவியா போனாங்க. சத்துருடைய கையில மாட்டிட்டு அதே ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த அம்மா கேட்கிறாங்க, நான் புருஷனை அறியேன், பரிசுத்தாவியானவருடைய நிழல் உன்மேல் நிழலிடும், இது பரிசுத்தமானது. இந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிச்சுட்டு, இந்த மரியாள் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்கிறதுக்கு செய்தார் காரியம். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவ்விதமாக காணப்படும். பாருங்க, இவருக்கு பேர் இம்மானுவேல். ஓகே, இது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொன்னான். சோ கன்னிகை ஆகிய மரியாள், அந்த கன்னிகை ஆகிய மரியாள் பெற்றெடுத்த இரட்சகர் இம்மானுவேல். லூகாஸ் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். எப்படி பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த காபிரியல் தூதன் எப்படி டிக்ளேர் பண்றார் பாருங்க. 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். இன்னைக்கு தனியா நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம். இமேஜின் பண்ணலாமே, தனியா இருக்கும்போது தேவதூதன் அந்த இடத்துல இறங்கி வருகிறார். வந்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தர் என்னை குறித்து, உங்கள் ஒவ்வொருத்தரை குறித்து சொல்ல முடியுமா? அந்த கிருபைக்குள்ள நம்ம போகணும். கர்த்தருடைய கிருபைக்குள்ள நம்ம போய் ஆகணும். சரி, அப்போ மரியாள் சொல்றாங்க, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறிய நீ. 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். கர்த்தர் அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை ஒரு மனுஷனை தொடுமையானால் என்ன வேணாலும் நடக்கும். இதுதான் நடந்தது. நமக்கு வேண்டியது தேவனுடைய கிருபைக்குள்ள நம்ம இருந்தோன்னு வைங்க, அது போதும். பிரியமான தேவ ஜனமே, நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு என்ன பிரியம் அதை பிடிச்சுக்கலாம். இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியத்தை அப்படியே ஓரம் வச்சிடலாம். நம்மள என்ன பண்ணோம்னா,
உலகத்தின் பாரங்கள் நம்மளை அப்படியே நெருக்க ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனை சார்ந்திராதபடிக்கு நம்ம பிரச்சனைகள் மேல கண் போயிடும். அது நம்ம செய்ய வேண்டாம். இது ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். நான் தேவனிடத்துல கிருபையை நான் பெற்றாகணும். அதற்கு நான் என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதையே நான் நோக்கிட்டு நான் போகணும்.